வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பண்ண போறோம் தெரியுமா? திருநெல்வேலி ஸ்பெஷல்ல வந்து சொதி குழம்பு வந்து வைக்க போறோம். அது எப்படி வைக்கணும்? என்னென்ன சேர்க்கணும்? அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லா தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்க வீட்ல வந்து சொதி குழம்பு பண்றீங்க அப்படின்னா, இந்த டிஷ்ஷ ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. இந்த சொதி குழம்ப பண்றதுக்கு தேவையானது என்னலாம்? அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காய்ல வந்துட்டு கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்கா, உருளைக்கிழங்கு. இது எல்லாமே வந்து 2, 2 காய வந்து எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கான காய்கறி வந்து 2 நேரத்துக்கு 3 பேர் சாப்பிடுற மாதிரி பண்ண போறோம், இந்த டிஷ்ஷ வந்து இப்போ. அடுத்ததா இன்னும் என்னலாம் தேவைன்னா, உங்களுக்கு இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா வந்து அ பச்சை மிளகா. இது எல்லாமே வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா, பூண்டும், இஞ்சியும் வந்து உங்களுக்கு கொஞ்சமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம சின்ன வெங்காயம் ஒரு 10, 15 எண்ணம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, முதல்லயே வந்து சிறுபருப்பு இருக்குல்ல, சிறுபருப்பு இல்ல பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. அத வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்ததா தேங்காய் பால். அ அது வந்து 2 தேங்காய் பால் வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ 1 தேங்காய உடைச்சு, ஃபர்ஸ்ட்டு ஒரு பால் வரும். அது வந்து நல்லா கெட்டியா இருக்கும். ஸோ 2வதா ஒரு பால் வந்து நம்ம தண்ணி ஊத்தி எடுப்போம். அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் தண்ணியா இருக்கும். ஸோ 2 பால் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம், இது பண்றதுக்காக. நம்ம காய் வேக வைக்க போறது எல்லாமே வந்து தேங்காய் பால்ல இந்த 2வதா ஒரு பால் எடுத்து வச்சிருக்கிறோம்ல, கொஞ்சம் தண்ணியா இருக்குல்ல, இந்த தண்ணீல தான் வந்து நம்ம வந்து வேக வைப்போம் கொஞ்சம். அப்படி வேக வைக்கும்போது, இந்த தேங்காயினுடைய எசன்ஸ் இறங்குறனால, ஸோ குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதனால 2 பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம அடுப்ப பத்த வச்சு, அதில மண் சட்டிய வச்சு, சொதி குழம்பு பண்ண போறோம். அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். பாசிப்பருப்பு ஒரு படி எடுத்து வேக வச்சோம் இல்லையா? அத நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ குழம்புல ஊத்தும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மசிச்சு வச்சத ஊத்தும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இஞ்சி, பூண்டு, இந்த மிளகாய் இது எல்லாமே வந்து நம்ம தனியாவும் போடலாம். இல்ல அரைச்சு போடலாலும் போடலாம். ஏன் அப்டின்னா, அரைச்சு போடும்போது மொத்த எசன்ஸும் இறங்கிரும். நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். காரம் அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வேணும் அப்டின்னாக்க டேஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க முழு மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதையும் நாம அடிச்சு வச்சுக்கலாம். குழம்பு பண்றதுக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம ஸ்டவ்வ பத்த வச்சு, ப்ராசஸ வந்து ஸ்டார்ட் பண்ணிறலாம். தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து நம்ம சொதி பண்றதுக்கு வந்து என்ன எண்ணெய் வந்து யூஸ் பண்றோம் அப்டின்னா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப டேஸ்டியாவும், நல்ல ஒரு ஸ்மெல்லாவும் இருக்கும். இப்போ நாம தேங்காய் எண்ணெய ஊத்தியாச்சு. அதுக்கப்புறமா ஸ்பைசஸ். ஸோ ஸ்டார் பூ, பட்டை, சோம்பு, அதுக்கப்புறமா கசகசா, ஏலக்காய், கிராம்பு, அடுத்த ம அடுத்ததா பிரியாணி இலை. இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வந்து ஆட் பண்ணிறலாம். மண் சட்டிய அடுப்புல வைக்கும்போது, வெறும் சட்டியா வைக்கக்கூடாது. அதனால முதல்லயே லிட் பண்ண உடனே எண்ணெய் ஊத்திருங்க. அதே மாதிரி ஈரமும் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அரைச்சு வச்ச இஞ்சி, பூண்டு, மிளகாய் அரைச்சு வச்சத வந்து சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஃப்ரை பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெங்காயம் ஏற்கனவே வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ 10லேருந்து ஒரு 15 வெங்காயம் போதும் இதுக்கு. அத என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம இந்த சின்ன வெங்காயத்தையும் கூட ஆட் பண்ணிட்டோம். இதுவும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வெட்டி வச்சிருக்கக்கூடிய காய்கறி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்க போறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மகிட்ட வெட்டி வச்சிருக்கக்கூடிய எல்லா காய்கறியுமே வந்து இதில சேர்த்துறலாம். ஸோ வெட்டி வச்ச காய்கறியும் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா இத நம்ம ஏற்கனவே அரைச்சு ஊத்துன அந்த இஞ்சி பூண்டு விழுது, மிளகாயில வந்து நல்லா கூடவே சேர்த்து நல்லா வதக்கிறலாம். ஃப்ளேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. இப்போ நாம ஆட் பண்ண காய் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமா வதக்கிக்கலாம். ஸோ இது கொஞ்சமா வதங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம், இது கூட வந்து நம்ம சேர்க்க போறது வந்து தேங்காய் பால். ஸோ முதல்லயே வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம. உப்பு, காரம் இந்த 2மே வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. சில பேர் வந்து ஸ்பைசியா வந்து சாப்பிடணும்னு நெனைப்பாங்க. அதேமாரி சில பேர் வந்து கம்மியா சாப்பிடணும்னு நெனைப்பாங்க. இப்போ நாம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதில 2வதா தண்ணியா இருக்கக்கூடிய பால வந்து ஊத்தி வேக வைக்க போறோம். ஸோ தண்ணியா இருக்கக்கூடிய பால வந்து முதல்ல ஊத்திர்லாம். இப்போ நாம தண்ணியா இருந்த பால வந்து ஊத்தியாச்சு. இந்த பால்லயே வந்து இந்த காய் எல்லாமே வந்து வேகணும். ஸோ அதனால வந்து அப்பப்ப கிண்டி குடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ்டா இல்லாம, இந்த மாரி சின்னதா ஏதாவது ஓப்பனிங் இருக்கக்கூடிய லிட்ட வச்சு மூடி கூட நம்ம வேக வைக்கலாம். ஸோ மூடி வேக வைக்கும்போது சீக்கிரமா வெந்துரும். ஸோ காய் கொஞ்சம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு,
அதில வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு, மசிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பாசிப்பருப்பு, இல்ல அப்டின்னா சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க. அத வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சிறுபருப்ப சேர்த்ததுக்கு அப்புறம், இதையுமே வந்து நல்லா கரைச்சு விட்டுறலாம் உள்ள. இப்பவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு குழம்பு வந்து ஒரு 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 கெட்டியா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இன்னமுமே காய எடுத்து பார்த்துட்டு, நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு, அத ஃபர்ஸ்ட்டு பால்லேயே நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம், இதிலேயே நம்ம கருவேப்பில வந்து தனியா சேர்த்துக்கலாம். இல்ல நம்ம தாளிக்கும்போது கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பால்லேயே காய வேக வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து செகண்ட் பால் ஊத்தும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ நம்மளுக்கு ஒர்க்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னாக்கா, செகண்ட் பால ஊத்திட்டு நம்ம வந்து அடுப்ப வந்து ரொம்ப ஹீட் பண்ண முடியாது. ஸோ மீடியம் லோ ஃப்ளேம்லயே தான் வச்சு நம்ம அதுவும் கிண்டி குடுத்துட்டே இருக்கணும். இல்ல அப்டின்னா என்ன ஆகும் அப்டின்னா, குழம்பு வந்து திப்பி திப்பியா ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட்டு பால்லேயே நல்லா காய வேக வச்சுருங்க. ஸோ அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம், கடைசியா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு பால வந்து ஊத்தப் போறோம். இதுதான் வந்து கெட்டியான பாலு. இந்த கெட்டியான பால ஊத்துனதுக்கு அப்புறம், லோ ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இதே மாரி வந்து நம்ம கிண்டி குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ செகண்ட் பாலையும் ஃபுல்லாவே ஊத்தி முடிச்சுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு கிண்டி குடுத்துட்டு இறக்கிட்டீங்க அப்டின்னா, ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு சொதி குழம்பு வந்து ரெடியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ, இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அப்பப்போ வந்து கிண்டி குடுத்துக்கணும். ஏன் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து மண்பானையில வந்து சூடு இருக்கும். அந்த சூடுனால வந்து திப்பி திப்பியா ஆயிறக்கூடாது குழம்பு. அதனால அப்பப்போ கிண்டி குடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லெமன வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த குழம்புல வந்து புழிஞ்சு விட்டுறலாம். ஸோ, சொதி குழம்பு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம தேங்காய் பால் ஊத்துறனால கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹெவியா தெரியும். அதனால வந்து லெமன் கூட கொஞ்சம் ஆட் பண்ணாலும் பிரச்சன இல்ல. பட் டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சொதி குழம்ப வச்சு சாப்பிடுறதுக்கு கூட அ இஞ்சி ஊறுகாய், இல்ல இஞ்சி பச்சடி வச்சு சாப்பிட்டீங்க அப்டின்னா, ரொம்பவே டேஸ்டியா, ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சொதி குழம்புக்கு. ஸோ, இப்போ ரொம்பவே சூப்பரான ஒரு சொதி குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமா இருக்குது. ஸோ, இப்போ இத ஒரு தட்டுல வந்து நம்ம சாதத்த போட்டு, அதுக்கு மேல அப்படியே இந்த சொதி குழம்ப ஊத்தி, அதுல ஒரு இஞ்சி தொக்கோ, இல்ல இஞ்சி ஊறுகாயோ வச்சு சாப்பிடும்போது, அந்த டேஸ்ட்டே வேற லெவல்ல இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்ல ஒரு நாள் சொதி குழம்பு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு செம்மையா இருக்கும். அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. பெல் பட்டனையும் அமுக்குறதுக்கு மறந்துறாதீங்க.